குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 11th மேத்ஸில் ஃபர்ஸ்ட் வால்யூமில் செகண்ட் யூனிட் 1 மார்க் சப்ஜெக்ட். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, இஃப் மாடலஸ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் டூ லெஸ் than ஆர் ஈக்குவல் டு 9 then எக்ஸ் பிளாங்ஸ் டூ. இந்த மாடலில் ஃபார்முலா ஒன்று இருக்குது. மாடலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஏ லெஸ் than ஆர் ஈக்குவல் டு ஆர்னா மைனஸ் ஆர் லெஸ் than ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஏ லெஸ் than ஆர் ஈக்குவல் டு ஆர். இப்போ மைனஸ் ஆர்னா மைனஸ் 9 லெஸ் than ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் டூ லெஸ் than ஆர் ஈக்குவல் டு ப்ளஸ் 9. இந்த 2 இங்கே கொண்டு போனால் மைனஸ் 9 மைனஸ் 2 ஆகும். அப்போ மைனஸ் 11. இந்த 9 இங்கே 2 போனால் 9 மைனஸ் 2 7 ஆகும். அப்போ மைனஸ் 11, 7 இங்கே க்ளோஸ்ட் இன்டர்வல். செகண்ட் ஒன் பாருங்க, given that x, y and b are real numbers, அப்போ x less than y, b greater than 0 னா then x less than y, அதை b ஆல மல்டிபிள் பண்ண x b less than y b, இதான் ஆன்சர். தேர்ட் ஒன் பாருங்க, modulus of x minus 2 by x minus 2 greater than or equal to 0 then x belongs to. இங்க 2 இருக்கு, அப்ப 2 விட பெருசு greater than, 2 விட பெருசுனா அப்ப என்ன வரும் 2, infinitive. fourth one பாருங்க, solution of 5x minus 1 less than 24, 5x plus 1 greater than minus 24 னா இதோட வேல்யூ. இங்க பாருங்க 5x less than 24 னா இந்த minus 1 இங்க வந்தா 24 plus 1 ஆகும் 25. 5x less than 25 னா x less than 5. அடுத்து 5x plus 1 greater than minus 24 னா ப்ளஸ் 1 இங்கே வந்தால் மைனஸ் 1, இப்போ மைனஸ் 25 ஆகும். 5x கிரேட்டர் தன் மைனஸ் 25, இப்போ எக்ஸ் கிரேட்டர் தன் மைனஸ் 5. இப்போ மைனஸ் 5 விட பெருசு, ப்ளஸ் 5 விட சின்னது. அப்போ மைனஸ் 5, ப்ளஸ் 5 தான் சொல்யூஷன். இது ஓப்பன் இன்டர்வல். ஓகேவா? ஏன்னா இங்கே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் இருந்தால் க்ளோஸ்ட் இன்டர்வல், இங்கே லெஸ் தென் மட்டும் இருக்கிறதுனால ஓப்பன் இன்டர்வல். ஃபிஃப்த்து பாருங்க, the solution set of the following inequality modulus x minus 1 greater than or equal to modulus x minus 3. இது மாடலஸ் எடுத்து பார்த்தா எக்ஸ் மைனஸ் 1 கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 3. இது மைனஸ் எக்ஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 3. மைனஸ் எக்ஸ் இங்கே வந்தால் ப்ளஸ் எக்ஸ் மாறும் 2x. மைனஸ் 1 இங்கே போனால் 3 + 1 4. 2x கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு 4, எக்ஸ் கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு 2. அப்போ 2ங்கிறப்போ என்ன வரும், கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டுனா க்ளோஸ்ட் இன்டர்வல். 2 விட பிக்கஸ்ட், 2வும் 2 விட பிக்கஸ்ட்னா 2, இன்ஃபினிட்டிவ். இந்த 2க்கு க்ளோஸ் இன்டர்வல். ஓகே. சிக்ஸ்த்து பாருங்க, இந்த வேல்யூ ஆஃப் லாக் 512 பேஸ் ரூட் 2 இருக்கு. 512 எப்படி எழுதலாம், 2/9 எழுதலாம். பேஸ் ரூட் 2, இந்த 2/9. ஓகே, அப்போ நமக்கு 2 ரூட் 2க்கு மாற்றலாம். 2 எப்படி எழுதலாம், ரூட் 2 ஹோல் ஸ்கொயரு, மேலே உள்ள 2 9 மல்டிபிள் பண்ணா 18. அப்போ லாக் ரூட் 2 ஹோல் பவர் 18 பேஸ் ரூட் 2 வந்துடும். 18 முன்னாடி வந்துச்சுன்னா லாக் ரூட் 2 பேஸ் ரூட் வேல்யூ 1. அப்போ ஆன்சர் 18 தான். செவன்த் ஒன் பாருங்க, இதே போல தான். த வேல்யூ ஆஃப் லாக் 1/81 பேஸ் 3 இஸ் 1/81 மேலே போச்சுன்னா லாக் 81 பவர் மைனஸ் 1 பேஸ் 3. ஓகே, இந்த மைனஸ் முன்னாடி வந்துடும். மைனஸ் ஆஃப் லாக் 81 3/4 எழுதலாம். பேஸ் 3, 3/4 4 முன்னாடி வந்துடும். மைனஸ் 4, லாக் 3 பேஸ் 3 வேல்யூ 1. அப்போ ஆன்சர் -4. தேர்ட் ஆன்சர். எயித்து பாருங்க, லாக் 0.25 பேஸ் ரூட் x ஈக்குவல் டு 4 then the value of x is. ஓகேவா? இது ஃபார்முலா பாருங்க, log y பேஸ் a ஈக்குவல் டு எக்ஸ்னா y ஈக்குவல் டு y இங்க 0.25 ஈக்குவல் டு a பவர் x. இந்த பேஸ் இங்க போயிடும். அப்போ ரூட் எக்ஸ் ஹோல் பவர் 4ன்னு மாறும். அப்போ 0.25 ஈக்குவல் டு ரூட் எக்ஸ் ஹோல் பவர் 4னா ரூட் எக்ஸ் எப்படி ஆகலாம், ரூட் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் ஆகலாம் 4. ரூட் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் என்ன மாறும், எக்ஸ். எக்ஸுக்கு மேலே ஒரு ஸ்கொயர், அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0.25. எக்ஸோட வேல்யூ 0.5. ஃபர்ஸ்ட் ஆன்சர். ஓகேவா? இப்படி பாருங்க, ரூட் எக்ஸ் 0.25னா எக்ஸோட வேல்யூ அப்படியே ஸ்கொயர் பண்ணணும். ஓகேவா? அப்படி கூட எடுத்துக்கலாம். இது ஸ்கொயர் ரூட் எடுத்துக்கணும். அப்போ 9ஓட வேல்யூ பார், த வேல்யூ ஆஃப் லாக் பி பேஸ் ஏ, லாக் சி பேஸ் பி, லாக் ஏ பேஸ் சி. இங்க பாருங்க, லாக் பி பேஸ் ஏ, லாக் சி பேஸ் பி. பி சேம் வந்தா லாக் சி பேஸ் ஏன்னு போடுவோம். அடுத்த தேர்ட் ஒன் லாக் ஏ பேஸ் சி, இந்த சி சேம். அப்போ லாக் ஏ பேஸ் ஏன்னு வரும். log a base a value 1. So 1 தான் ஆன்சர். ஓகேவா? 10 பாருங்க, 3 is the logarithm of 343 then the base is. இப்போ log 343 பேஸ்ல என்ன வரும்னு கேட்குறாங்க. 343 இங்க பேஸ் 7 போட்டுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். 343 யாரோட பவர்ல எழுதலாம்னா 7/3 பேஸ் 7 எழுதலாம். 7/3 3 முன்னாடி வந்துச்சுன்னா log 7 பேஸ் 7 ஒன்று மாறும். அப்போ 3 தான் ஆன்சர். ஓகேவா? அப்போ 3 தான் ஆன்சர்னா பேஸ் என்னவா இருக்கணும், 7 தான். 11th பாருங்க, find a that the sum and product of the roots of equation 2x square plus a minus 3 into x
plus 3a minus 5 equal to 0 are equal அப்படின்னு கொடுத்துட்டாங்க. sum of rootsம் product of rootsம் equalன்றாங்க. sum of roots என்ன பண்ணும் minus b by a, இது ax square plus bx plus c minus b by a na minus of a minus 3 by 2. product of roots 3a minus 5 by 2, 2 cancel, இந்த minus மட்டும் பண்ணா minus a minus into minus plus 3, 3a minus 5, இந்த minus இங்க போனா 3a plus a 4a minus 5 இங்க வந்தா plus 5, 5 plus 3 8, 4a 8 னா a ஓட வேல்யூ 2, so 2 தான் ஆன்சர். இதை நம்ம டைரக்டா விட போடலாம், 5 minus 3 2 னு போட்டுக்கலாம். ஓகே, 12th ஒன் பாருங்க, ab are the roots of equation x square minus kx plus 16 equal to 0 and satisfy a square plus b square equal to 36, then the value of k ஓட வேல்யூ. இங்க kங்கிறது யாரு, kx, x ஓட பக்கத்துல இருக்கிற யாரு, sum of roots, அந்த ரெண்டு ரூட்ஸ் அதான் ab யாரெல்லாம் இருப்பான், இங்க 16, அப்ப இங்க ஆட் பண்ணா மிடில் டேர்ம் வரணும், மல்டிபிள் பண்ணா 16 வரணும், 4 into 4 16 வரும். ஓகேவா, அப்போ 4 plus 4 8 கூட வரலாம். அதே -4 -4 16 வரும், ஆட் பண்ணா -4 -4 -8 வரும். ஓகேவா, அப்போ a plus b sum of roots -8 plus 8 வரும். k ஓட வேல்யூ -8 plus 8. இங்கேயும் அப்ளை பண்ணி பார்த்தாலும் ஓகே தான். a ஸ்கொயர் -4 ஸ்கொயர் b ஸ்கொயர் -4 ஸ்கொயர் 4 ஸ்கொயர் 4 ஸ்கொயர் 16 16 வரும் 32 plus 4 ஸ்கொயர் plus 4 ஸ்கொயர் 16 16 ஆட் பண்ணா 32 தான். ஓகே, அப்போ -8 plus 8. 13 பாருங்க, நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ் பவர் 2 இருக்கு, பவர் 2 உள்ள குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுக்கு சொல்யூஷன் 2 தான் இருக்கும். 14 பாருங்க, the equation whose roots are numerically equal but opposite in sign to the roots of the 3x square minus 5x minus 7 equal to 0. ரூட்ஸ் ஈக்குவலா ஆனா ஆப்போசிட் சைன்றாங்க. அப்ப 3x ஸ்கொயர் minus 5x plus 5x மாறும், -7 இங்க -7 தான் இருக்கும். ஓகேவா, இங்க x ஓட கோஎஃபிஷியன்ட் மட்டும் மாறிடும் ஆப்போசிட் சைனுங்கிறப்போ. 15 பாருங்க, 8 2 are the roots of this equation, 3 3 are the roots of this equation, then the roots of the equation x square plus ax plus b equal to 0. இங்க பாருங்களேன், 8 ம் 2 ரூட்ஸ்ங்கறாங்க, 8 ம் 2 ரூட் அப்படின்னா இங்க ax plus c, இந்த aங்கிறது sum of roots, 8 ம் 2 ஆட் பண்ணா 10. இங்க 3 3 are the roots, இங்க sum of roots 3 3 6, product of roots 3 3 7, இங்க b ஓட வேல்யூ 9. then the roots of the equation, இங்க பாருங்க x square ax, a ஓட வேல்யூ 10 ன்னு போட்டோம், b ஓட வேல்யூ 9. இப்போ x square plus 10x plus 9 மல்டிபிள் பண்ணா 9 ஆட் பண்ணா 10, அப்போ 9 plus 1 10, 9 into 1 9. அப்போ இதோட ரூட்ஸ்னு கேட்டா 9,1 தான் ஆன்சர். ஓகே, 16 பாருங்க, a b are the real roots of the equation, distance between the points a, 0 b, 0. நம்ம ரூட்ஸ் கண்டுபிடிக்கணும்னா ஃபார்முலா போடுவோம் அல்ஜிப்ரால, minus b plus or minus root of b square minus 4ac, அந்த ஃபார்முலா மெத்தட்லங்க root of k square minus 4c இருக்கு. அதோ இதுதான் ஆன்சர். 16க்கு ஃபர்ஸ்ட் ஆன்சர். 17 பாருங்க, kx by x plus 2 into x minus 1 equal to 2 by x plus 2 plus 1 by x minus 1, the value of k ஓட வேல்யூ. இப்போ பாருங்க, இங்க k இருக்கு, இங்க 2 plus 1 ஆட் பண்ணா 3, so k வேல்யூ 3. 18 பாருங்க, 1 minus 2x by 3 plus 2x minus x square equal to a by 3 minus x b by x plus 1, then the value of a plus b ன்னு கேக்குறாங்க. a b ஆட் பண்ணுன்றாங்க. இங்க பாருங்க, 1 minus 2 1 minus 2 1 minus 2 என்ன வருது, 1 by 2 ன்னு போட்டு வரும், அந்த மைனஸ் போட்டா minus 1 by 2 தான் ஆன்சர். 19 பாருங்க, the number of roots x plus 3 whole power 4 plus x plus 5 whole power 4 equal to 16. பவர் 4 னா ரூட்ஸ் எத்தனை வரும், 4 ரூட்ஸ். 20 பாருங்க, log 11 base 3 log 13 base 11 log 15 base 13 log 27 base 15 log 81 base 27 is, இதோட வேல்யூ என்னன்னு கேக்குறாங்க. இங்க பாருங்க, இந்த 11 11 சேமா இருக்கு, அப்ப log 13 base 3 போடலாம். அடுத்த வேல்யூ log 15 base 13, இங்க 13 13 சேம், அப்ப log 15 base 3. அடுத்த வேல்யூ log 27 base 15, 15 15 சேம், log 27 base 3 வரும். லாஸ்ட் ஒன் log 81 base 27. இப்போ பாருங்க 27 27 சேமா இருக்கு, அப்ப log 81 base 3. இப்போ log 81 base 3, 81 3 power 4 எழுதலாம். 4 முன்னாடி வந்தா log 3 base 3 வேல்யூ 1, அப்போ 4 முன்னாடி வந்துச்சுன்னா 4. இதை இன்னும் ஷார்ட்டா எப்படி போடலாம்னா, இங்க பாருங்க, இங்க 3 இருக்கு, இங்க 81 இருக்கு, இடையில உள்ள நம்பர்ஸ் எல்லாம் சேமா இருக்கு, அதனால இந்த லாஸ்ட் அந்த லாஸ்ட் எடுத்துக்கிறோம். இப்போ log 81 base 3, 81 log 3 power 4ன்னு எழுதுறோம், base 3. இப்போ 4 முன்னாடி வந்தா log 3 base 3 வேல்யூ 1, 4 தான் ஆன்சர். ரெண்டு விதமும் போடலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.